கேரளா குட்டி நாய் இங்கயா வச்சு உங்க அம்மா பாக்க வந்துருக்குது. அம்மா பாக்க வச்சு எனக்கு கேட்ட எனக்கு அப்படியே தெரியும். கவிதை கோயில் மசங்க எங்க அப்படி புடிங்க ஓடிறானுங்க. அதையே கேட்ட கோயில் மசங்க வாரா இப்ப கேட்ட போற மாமியால போனவனே அவன் பண்ண தெரியுமா? பாடா சும்மா நீ வெம்புக்கு வர அஞ்சு கேள்வி ஏறி வேணா உனக்கு சேர்த்துக்க மாட்டேன் நானு. ஆமா தேவையான குப்பத்துக்கா நான் தான் மக்கள் பண்ணிக்கிறேன். காசு ஏறி காசு விட மாட்டேன். இப்ப கேட்டுக்களி அதான் ரைட்டு. மாசம் என்ன வரும்? அமாசை வரும். அமாவாசை வந்தா எல்லாம் எங்க போவாங்க? அமாசை கோயிலுக்கு போவாங்க. மேல் மலை அமாவாசை கோயில் எங்க போவாங்க? பின்ன அமாவாசை போவாங்க. எங்க அமாவாசை போவாங்க? மேல்மலையூர் போவாங்க. மலையனூர் கோயிலுக்கு போவாங்க. மேல்மலையூர் கோயில் போய் பொங்க வைப்பாங்க. ஆமா பொங்க வச்சு என்ன பண்ணுவாங்க? போய் இருப்பாங்க. அங்கதான் உட்காந்து ஒரு பந்த தேவடியா பையன். எதுக்கு அதை கேளு. அந்த கோயை அறுத்து போட்டோம்னா அந்த கோயில் சுத்தில இருக்க மயிரை புடுங்கி இந்த மயிறு சோர்ந்து வந்துச்சுன்னா இந்த மயிறு அடிக்க. ஓ அந்த மயிரை எல்லாம் ஒண்ணு புடுங்கி இந்த மயிறு அடிக்க வந்துக்கிறான். அந்த மயிரை சொருங்கி இந்த மயிறு அடிக்க வந்துடாண்டா. இந்த ரெண்டு மயிறு அடிக்க. ரெண்டு மயிறு நீ என்ன சேர்க்காத. நீ யாரோ நான் யாரோ உனக்கு சப்போர்ட் அந்த கேள்வி. சும்மா கேப்பண்டா நானு கேப்பண்டா அருகட்ட மண்டை. ஏ பையா கூனா மாமா செத்து போனா. ஏ பையா கூனா மாமா செத்து போனா. அடிக்கிறானுங்களா தேவடியா பசங்க. ஐயோ ஏண்டா இந்த குட்டி சேவக்காரன் எவன்டா ஓட்டிட்டு வந்தானா? ஐயா என்ன மெண்டலா காது எனக்கு தெரியாம மூச்சு. ஐயோ 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 ஏ ஆளு ஏண்டா இந்த குட்டி சேவக்காரன் எவன்டா ஓட்டிட்டு வந்தது? ஏய் அது கை ஒன்னு சப்போட்டா யாரு இங்க வா இங்க வாடா. நான் வர மாட்டேன். இங்க வா வா தங்கடா என்ன சப்போர்ட் பண்ற? அது கை சப்போட்டா புடுங்க போறாடா. கை மாதிரி யாரு சப்போர்ட் பண்ணாடா? இங்க வாடா சப்போர்ட் பண்ணா புடுங்க. மூஞ்ச போடா பழக மாட்டியா? ஏய் இங்க வா அங்க போங்க. வா யாரு பழக மாட்டா? நான் பழக மாட்டா. ஒரு மாதிரி ஒண்ணு இல்ல புடுங்க நடக்குது. அவன் தெரிஞ்சு போடா யாரு இங்க வாடா. ஏய் வா
அப்ப ஒரு பயிர் ஒண்ணு இல்ல புடுல அப்ப நான் தான் பயிர் புடுங்க மேல புடுங்க கை வந்து புடுங்க ரைட் ஏய் இதுல என்ன புடுது பயிரா கத்து குடுப்பா ரைட் இது தேட பேடி வந்து இந்த தேட போவாங்க நான் வாங்க தங்க தேட போயிட்டா நீ நம்ம கூட வந்திருக்கா ஐயோ ஐயோ என்ன ஐயோ நம்ம ஒண்ணே ஒட்டாக்குது ஏய் கடி போறடா முடியா அவன் அது கூப்பிடல மணியம்மா கூட போறாங்க அதுக்குலாம் ஓடுறனா அது பேர சகுனாதா அதான் அப்பனா சாவறனா நானே எனக்கு நல்ல ஐடியா இது ஏய் ஓ இவனுக்கு வந்த வேடி ஓடி போட்டுல அட நமக்கு ஈச்சந்தா பின்ன சொல்லி கொடுத்தா நல்ல ஐடியா ஏடியார ஆனா மெண்டல நீ உள்ள யூஸ் பண்ணாதீங்க அட அட ஓடிட்டோம் செல்லுக்கு ஒன்னாலும் என் பெல்லுக்கு ஒன்னாவலையா சொல்லி போயிட்டு வேலை நிற்பாடி ஐயா பெல்லு போயிட்டு அவன்தான் எள்ளு போனா கூட வாங்கலாம் எள்ளு போனா எல்லாம் எட்டி அடிக்க முடியல மகாராஜா யாரா உன்னாலதான் அப்பனா நான் பெல்லு புடுங்கலாம் ஆமா அடிச்சுதான் எங்க அண்ணாடி அடி முடியாது அடி என்ன ஐடியா இது எப்பறா மந்திரம் சூப்பர்டா ஓடுது மந்திரம் மகாராஜா அப்படி காட்டுறா ஏய் நம்ம பேச்சு ஆத்துக்கா தண்ணி காட்டி வரணும்டா இது பண்ணி விட்டுறேன் அப்பமே இப்போ அப்ப நான் பண்ணி குட்டியா இங்க வாடா நான் பண்ணி விட்டுறேன் ஏய் சகல பண்ணிக்கானா வாடா அவனுக்கு சுகர்ரா சாங்க ஏன் சாகனுக்கு சுகரா இன்னமே வாடா ஏய் பாத்தாடியா வாடா ஏய் மூஞ்ச போடுற அவனுக்கு எனக்கு ஒரு சுத்தாடுங்க அவன் மூஞ்ச அடிக்க வேண்டாம் சாட்டி தொட்டா உங்க அம்மா போட்டி எடுத்துருவா இத புடி அவனுக்கு நல்லா இருக்காது எடுத்து புடி அவனுக்கு நல்லா இருக்காது எடுத்து புடி வாட்டு பாருப்பா கீழே போறா பாடு நம்ம கீழே போறாங்க போடாத கீழே போறா கீழே போறே இல்லையா அப்படியே போடு அம்மா இந்த தேவலை பேட கூட இட்டு போயா அதை கறிக்க தெரியல சரி அது விடு ஹேய் அது கரெக்டா போய் நாம என்ன பண்ண முடியும் அது பாட்டு இது அம்திரார்ல இது எப்பேற்பட்ட சபை லட்சுமி கடாஜபடி சபை எதுக்கு முட்டி போட்டு
எம்மா ஹைட்டா இருக்கீங்களா? ஆனா குனிச்சு என்ன வந்தாரோ பாடி லட்சுமி கடாஜிபுர சபை மக்கள் லட்சுமி சபை மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு நீங்க அம்மா தான் தெய்வம் ஆமா அவர பாதத்துக்கும் நம்ம கம்பெனி வாஜா ரெண்டு வாஜா இருக்கும் நம்ம கம்பெனி அலுவலருக்கும் இந்த சிறுவன் வணக்கம் விளக்கம் இல்லைங்க சொல்ல சொல்ல நான் எப்பா ஏத்த ஐயோ மரியா இந்த பக்கடி வருவியா வருவியா சொல்லுடா அப்படியே அண்ணே மகராஜி மேல கையை தூக்கணும்னா எல்லாம் சப்புன்னு விட்டுறணும். அதான் கும்பல சப்புன்னு விட்டணுமா? வார்த்தையில கண்டாட்டி விளக்கம் விவரமா பிடிச்சு விட்டது. கரத்து தெரியுங்க. மகாராஜே கை மேல தூக்கணும்னு அவன் தாங்க வார்த்தையை சப்புன்னு விட்டணும். நீ அப்படியே சொன்னா மகாராஜா கை மேல தூக்கணும் சப்புன்னு விட்டணும்னு அர்த்தம். வார்த்தை அவன் தான் சொல்லிட்டான். அந்த மாதிரி ஆளா நானே இல்ல அது அவன் பாவட மாதிரி. யாரு பாவடா? விளக்க விவரமா பிடிச்சு விட்டது. கிருஷ்ணாதிகள் கர கிருஷ்ணாதிகள் நீங்க சொல்லுங்க. நீங்க ஏங்க நேரா நின்னு பேசுங்க அவட்ட. நேரா நின்னு பேசுங்க. இப்ப எப்படி இருப்ப நான்? இப்ப 7 பெண்டு வர. எனக்கு குஞ்சி நிக்கிற மாதிரி இருக்குது. குஞ்சி நிக்கிற மாதிரி நேரா நின்னு பேசு. அத்தா மாமா அடி வச்சிக்க. அங்கேடா போற நீ? அத்த கிட்ட. யாரா? யார் கண்ணா? எப்படி கம்பெனி நாபழம் வைத்தவா பலாப்பழம் வைத்தவா சுண்டலி வைத்தவா என் கம்பெனில மெண்டல் கம்பெனியா? யார் விளக்க புரிந்து விட்டதோ? யார் என்று? கரதுஷ்ணாதிகள் தம்பி மொத்தம் நான் அண்ணன் தம்பி எத்தனை பேர் தெரியுமா? ஐயோ அண்ணன் தம்பி எத்தனை பேர் இவங்க வாயில அடிச்சுக்கிறான். உங்க அம்மா எவன் போல கொடுத்தா தெரியல. ஐயோ நீங்க எத்தனை பேரா இருக்கும்? ஏமாமா உங்க மாமைக்கு எத்தனை பேரு? சும்மா ஈத்துக்கிட்டு என்னடா ஏமாமா அது சண்டை தானே போயிட்டு. அது இல்லடா உங்க மாமியா கூட எத்தனை பேர் போறதான் கேட்டா. அது அப்படியே கேட்டா சின்னவன எத்தனை பேரு? எவ்வளவு பேருக்கு ஒரு நாள் வர மாட்டேங்குது. எப்ப வர கேட்ட கம்மியாச்சு. தம்பி அண்ணன் தம்பி 1 2 3 4 எல்லாத்துக்கும் 3 தாங்க. எல்லாத்துக்கும் 3 கேட்டா நீ உன் அண்ணன் தம்பி எத்தனை பேர்? எனக்கு எப்படி தெரியும்? உங்க அம்மா நானா புள்ள கொடுத்தா கம்மியாச்சு. ராணுவ வீரத்துல வந்துக்கிறாங்க நமக்கு ராணுவ படை. இவன் தாலி நாளைக்கு மாட்டேங்குது. அண்ணன் தம்பி எத்தனை பேர் சொல்லு. சும்மா நாய் வாழை தூக்கணும் அந்த வாழை வெட்டுருவான். என்னை பத்தி தெரியாது. திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு நான் தான் சுத்தமான மெண்டலு. என் ஊர்ல 10 பேர் கேள்வி மண்டே ஓட சொன்னாங்க. அவனை திருப்பி அடிக்கிறாங்க கேள்விட்டு போறான். ஒழுங்கு மாதிரி தான் அண்ணன் எத்தனை பேர் சொல்லிட்டு ஒழுங்கா போ. தம்பி என்னடா அண்ணன் தம்பி மொத்தம் அவன்
காதுலே வாங்கறாங்க கம்மியா. ஐயா மகாராஜா என்னடான்னு கேட்டா என்னங்க தான் கேட்டேன். எப்பா சூத்திர சூனி என்னங்க மகாராஜா அன்னைக்கு ஒரு அம்மா சத்தியமா என்னடான்னு கேட்டான். அப்படியே கேட்டா என்னடா இன்னும் ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன். ஆள் விட்டு அடிக்கிறீங்க, ஆள் விட்டு அடிக்கிறேன் உன்னை காட்டா பூவே தாக்கற கதை வாங்க ஐயா. அண்ணன் எத்தனை பேரு? மொத்தம் 60,000 ஒண்ணு கூட மஞ்சள் காப்பாள கொரோனா கேனா எதுவும் வரல. மஞ்சள் 60,000 பேருக்கு ஒரு 55,000 பேருக்கு கொரோனா வரக்கூடாது. வந்திருக்கோம் இந்த பீச்சுட்டாங்க. யார் சின்ன கொரோனா வர்றது தமிழ்நாட்டில் எழுதி வச்சுக்கிறான் பேப்பர்ல. ஒரு வாங்க மச்சான். யார் பீச்சு? நாங்கள பீச்சுட்டோம். ஏன் இப்ப அடி சொன்ன தெரியுமா? இந்த ஷாட்டி வாங்கிட்டாமா இன்னும் அதெல்லாம் அடிச்சு பார்க்கல. அதுவே வாங்க வச்சா அவங்க அத்தா மண்டி ஓடிச்சுடுவாங்க அம்மா. அம்மாவுக்கு வத்தி ஏத்துறவங்களோ 2 நாள் உனக்கு வத்தி ஏத்திடுவான். இந்த வீதியில நடந்து போனோம். எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படி இருந்து தெரியுங்க ஏன் குலாச்சாரமோ என்ன தெரியுமா? தம்பி ஆனா ஒன்று நான் யார் இடத்துல அடிக்கிற மாதிரி தெரியுமா? அதான் ராவணேஸ்வரம் அவருக்கு நான் 60,000 பேரும் வளர்ந்து பூச்சோம். கோயில் முட்டில பிறந்தவனே மீன் பத்தில விற்கிற கம்மியாட்டி பேர் இருந்துச்சு. அடைக்கலமா இருந்துட்டு எங்களை அடிக்கிற கம்மியாட்டியா இடியாப்போ ராவணேஸ்வரர் 10 சிரம் 10 சிரம் இரவுல கடம்படைச்சு அடங்கலமா இருக்கிறோம். ஆனா என்ன ஒன்று பிள்ளைகளை தங்கத்தை விலை கிடையாது. அதனால தந்தை கணவர்கள் தங்கி கொண்டு இருக்கிறோம். தினத்தோறும் ராவண தங்கை சூர்ப நங்கை தினத்தோறும் சாப்பாடு வைக்கும். இன்னைக்கு பசி அதிகமா இருக்கு. பசி பசி அடிதா? ஆமா காலைல வை காட்டுறாங்க இருட்டாரு வைத்திய ஏறி இப்படியாக
இவன் பார்த்துட்டு இருக்கிறான். தம்பி 60,000 கரை தூசை கொண்டு விட்டாரா? யாரோ கோபாலே நீதான் வந்து பாக்கணும். தம்பி அப்படி இருந்தாலும் அன்னைக்கு தினந்தோறும் காணங்க சென்று உணவு செலுத்த வைக்கும். அண்ணன் வந்துறார் பார் பார். ஓஹோ அண்ணா. ஓ தங்கா சூர்பனங்கா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சர்வாய் திருப்பாய். பொத்தி செய்தே அண்ணா பொத்தி செய்தே. அண்ணா தங்கா சூர்பனங்கை. அண்ணங்க படி வந்தனோம். அப்படியே ஆட்டும். எனக்கு பச்சை அதிகமா இருக்குது. சாப்பாடு சாப்பாடு வேணும். இந்தா அண்ணா தம்பி. அண்ணா இந்தா அண்ணா. கூப்பிடு சாப்பாடுறாப்பா. அருமையான சாப்பாடு எடுத்து வந்து கொடுப்பாரு. ஒன்ன காண அண்ணனுக்கு நாங்க எனக்கு மூத்திரம் வந்து அஞ்சு கூடி தங்கா சாப்பாடு குடிச்சிட்டு அண்ணா தங்கா ஆனால் நானும் தண்டகாயோடு சென்று தண்டகாரியோடு சென்று தினந்தோறும் உணவு செல்வது வழக்கம். ஆமா ஆனால் எனக்கு இன்னொரு உருவம் இருக்கின்றது. தங்கா அண்ணா இப்ப நந்தவாடத்தை சுத்தி பார்க்க போறேன். ஆமா. அதனால அதானா இந்த நந்தவாடத்தை சுத்தி பார்க்கும் போது எதிரா ஒரு ஆபத்து என்றால் ஆபத்து சொன்னால் ஆமா ஒரு நொடியில வர வேண்டும். ஆமா ஆனால் இந்த உருவத்தோடு செல்லப்படாது. சூர்பனங்கை உருவெடுத்து மான பார்க்க போகணும். இப்படியாக சூர்பனங்கை நந்தவனை சென்று போவேன். ஆளுங்க சூர்பனங்கை தான் இருப்போம்.
ஏமா மல்லிகா
ஐயா ஜோடி 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 ஐ லேடி லேடி பொருளே தலைவா நீ வா
காவடி எடுப்பது கோடி ஐயா கந்தாவும் சன்னதிய நாடி பாலஜேகரனை பாடி ஐயா பாலஜேகரனை பாடி இந்த மக்கள் புரிந்தோட்ட நித்தம் பறந்தாரா அவன் புள்ள பத்தி நினைக்க நீ நாவே போனேமே அவன் தீத்தின போன நஞ்சு தூக்கி போன்றா நஞ்சு ஏய் ஓ வாய்க்கா வரப்பு பண்ணோம் வைக்க போரு பண்ணோம்னா இந்த கேள்விக்கு பதில் உனக்கு தெரியுமா எப்படி அந்த பாப்பா நறுக்குன்னு கேட்டுச்சு வர கேள்வி சொல்லாண்டா வாய்க்கா வரப்பு பண்ணோம் வைக்க போருக்கு பண்ணவன் அப்படின்னா இந்த மைதானத்துல வைக்க போர் போட்டா வரமாடு போற மாதிரிலாம் புடி திட்டு போவோம் அந்த மாதிரி பொம்மாவை கண்டவன் முடிங்கி நீ பிறந்த மாதிரி அர்த்தம் ஆமா இரு 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 மச்சிகள் சொல்லு அண்டா அண்டா ஐயம்மா என்ன வாங்க ஐயா அம்பலே 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 அம்மா சித்திரமாச கூவாங்க ஐயம்மா உன்னை பார்த்தா தம்பி அப்படியே உன் குடும்பத்தை எப்படியா என் தலைமையில கட்டுறியோ ஆமா நான் கூவாகத்துல கூவாக ஆயிட்டான் திருநாங்க ஆயிட்டா என் குடும்பத்திலையும் பாத்துக்கிட்டு நம்ம மயிர் கொடுக்குறது இது ஆம்பளை போடுறது போடா கோசு போடுறது ஆடி வாடி 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 கூப்பிடுற வாடி போடியில தொடர் காட்டால் அடிச்சு அடிமா ரொம்ப மிஸ் ரொம்ப கிசுக்கு ராசாத்தி ஒன்னே எண்ணி என்னடாச்சு பூபதி இந்த கதையை என்கிட்ட சொல்லக்கூடாதா என்னடாச்சு நீ ஐயாதுரா நீ ஐயாதுரா நீ ஐயாதுரா
அது ரெடி. என் பொண்டாடிக்காக ஒரு டிப்ளேட் வச்சிருந்தா அதுக்கு பீஸ் போயிடுச்சு. போன தண்டை நைட்டு போடா. இதுக்கு மேலே உர்றா உர்றா உர்றா. ஓ கூட்டு சொன்ன போது செருப்பாலே அடிச்சுங்க. என்ன ஏக்கா வணக்கம். வணக்கம். சரி பகட்டு விடு. அண்ணானு கூப்பிட்டுட்டான். அண்ணானு கூப்பிட்டுட்டான். அண்ணா நீ அண்ணனே கூப்பிடு. எப்பா அண்ணா பேசி நான் அண்ணான்னு கூப்பிட்டா நான் தங்கச்சின்னு கேட்கறான். எப்பா மாமியா போனவனே கொஞ்சம் கம்மி. அண்ணா ஓ அக்கா அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் அத்தை. பாண்டியா அண்ணா வணக்கம். ஒரு தடவை தான் அண்ணனோ அண்ணா என்ன சொல்லுகிறா? அண்ணா கூட்டா அது அன்னைக்கே படியும். மாமான்னு கூப்பிட்டா பஞ்சாயத்து கூட்டுவாங்க. வணக்கம் மாமா. ஐயோ அது கூப்பிடாத கூப்பிடாத கூப்பிடாத. அது மாமான்னு கூப்பிட்டா பஞ்சாயத்து கூட்டுவாங்களா? அண்ணன் கூப்பிட்டா கண்டுக்க மாட்டாங்க. நீ கேட்டிக்காரனா நான் கேட்டிக்காரனா? உள்ள போ. எல்லாம் செனதா ஒரு இடம் இருந்து குறுவாரத்துல வரும். வணக்கம் வேண்டாம். ஆமா அஜக் பஜக் லஜக் அப்படின்னா பட்டுன்னு சொல்லுன்னு அர்த்தம். சரி பகட்டு விடு. சபை வார்த்தை எப்படி விளக்கம்? சபை வார்த்தை அங்க கொஞ்சம் கூட்ட கத்த 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 குத்து கத்த. ஆமா லட்சுமி கராஜ்பூர் சபை கத்து கத்து கத்து. ஏய் என்னடா பேச்சு? யோ போய் ஊரே போடலையா? ஊரே போட்டா உனக்கு கேக்குது ஒரு கேவி வேற அறுகட்ட குதி கேக்குது. ஐயோ மை. தூங்குது பாரு. டேய் என்னடி பஞ்சாயத்து போறீங்க? ஏய் என்னது? ஓ என்னது? நான் மாலை போட்டுக்கிறேன். மாலை போட்டுக்கிறேன். ஆமா. மேல என்னது? இது விநாயகர் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறேன். ஏய் ஐயப்பன் தான போடுறேன். விநாயகர் அண்ணன் யாரு? ஓ ஐயப்பா. அவருக்கு தான் மாலை போட்டுக்கிறேன். விநாயகருக்கு அண்ணா ஐயப்பனா? முருகன்டா. எங்க ஊரு எதிர் வீட்டுக்கு விநாயகர். ஏய் விநாயகர் தான் அண்ணனே. பாரு. எம்மா இந்த விநாயகர் இல்ல. எங்க வீட்டு பக்கத்துல விநாயகர் ஒருத்தர் தான். அவன் தம்பி பேரு அண்ணன். அண்ணன் தம்பி பேரு அண்ணன். அதனால அவனுக்கு மாலை போட்டுக்கிறேன். என்னடி வளர ஐயா சாடுங்க. அண்ணன் அவன் பேரு. எல்லாரும் அண்ணன். அவன் கொரமாசல பொண்ணு அப்படிதான் பேசும். அதுதான் அது மாதிரி போட்டுட்டா விடு. போட்டு விடு. சபை வார்த்தை எப்படி விளக்கம்? அதான் லட்சுமி கடாதி போய் சொல்லிட்டேன். மகா லட்சுமி ராஜ்பூர் சபை. இந்த சபை என்ன கூடப்பட்ட சபை இது? அதான் மணியம்மாவுக்காக முன்னிட்டு மணியம்மாவுக்காக இறந்ததை முன்னிட்டு கூடப்பட்ட சபை. அது அம்பிற்காகலே இறந்து விட்ட மணியம்மாள் பாதத்திற்கும் மணியம்மாள் பாதத்திற்கும் இது அம்பிற்காகலே மாதா பிதா குரு தெய்வம் போல வந்திருக்காங்க. இவர்களுடைய பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி வணக்கம். வணக்கம் விளக்கம் நான் யாராவது கை வச்சிருக்காங்களா?
பேச்சு மாரி பாக்குது ஏன்டா அதுக்கிட்டே அவன் வம்பு வாங்குறா டேய்? வாசி நம்ம நல்லா இருக்கிறியா அப்புறம் வீட்டுல எப்படி இருக்காங்க நேற்று 100 ரூபாய் வாங்கணும்னு தரல எங்க யாரு கிருஷ்ணனா? ஆமா அவரு வீட்டுக்காரு. உங்க வீட்டுக்காரரா? எங்க மாமா அவரு. அவரு சின்ன உனக்கு தெரியாது எங்க முறை எப்படி தெரியுமா? எங்க தாத்தாவோட பாட்டிக்கு கூச்ச விட்டு பொண்ணுக்கு 3வது பொண்ணுக்கு மாமியா விட்டு பொண்ணோட 4வது கூச்ச விட்டு பொண்ணோட பேச்சு தான் இது. ஒரே கண்டுபிடிச்ச பாரு தம்பி. இவன் யார் தெரியுமா? எங்க அத்தியோட சின்ன அத்தியோட பெரிய மாமியா விட்டு பொண்ணோட சின்ன பொண்ணுதான். அவங்க பொண்ணோட அம்மா அங்க உட்காந்து அவங்க அம்மாவுக்கு 3வது கூட்டியாவோட பிள்ளை என்னோட கூட்டியாவோட பிள்ளை இவன் தான். நீ யார் தெரியுமா? எங்க அக்கா. அப்படியே அக்காங்க நல்லபடியா சத்தியமா கூப்பிடுறேன். தாலி எடுத்து பையா கொஞ்சம் கம்மு மாதிரி ரெடியா வரோம். அழகு சூட் பண்ணுங்க. கேட்டு விளக்க போட்டு விட்டாங்க. எனக்கு இன்னொரு ஊரு இருக்கு. என்ன ஊரு? அது ஊரு தெரியாதா? முதல் வந்த பாரு. இந்த வெறியை சூட் பண்ணாங்க. குடிக்கிற அது இட்டுன்றாத அந்த உருவத்தை காமிக்கிறதா? அந்த உருவத்தை காமிச்சுதான் 3 கேவி மண்டை போட்டுச்சு. உனக்கு ஏஞ்சி வருது பாரு பேய் மாதிரி. தம்பி ஓ தசக்கிரிபன் இருக்கின்றாரே. ஓ ராவணேஸ்வரன் தென்னிலைக்கு ஆண்டு வரக்கூடிய தசக்கிரிபன் ராவணன் தங்கை. என் பேரோ அழகு சூர்பனங்கை. நீ ஏவாயம்மா 2வது உருவம். உன்னை பார்த்தாதான் சம்பதிச்சு முன்னு இருந்து. ஐயோ அது வந்தா ஒண்ணு கூப்பிடுறான். ஐயோ என்னடி இது அம்மா இதான் இருக்குது. அவன் பாரு அவனை பத்தி தெரியாத நீ அனுமதிக்கிறா. 10 வருஷம் முன்னாடி ஒரு போட்டல கட்டி கொடுத்துட்டா நீ இருக்க மாட்டேன். வாயாரி பதில் சொல்லு. நீ எங்கன்னா ஓடிட்டா தீத்துருவேன். அழகு சூர்பனங்கை என்று தென்னிலைக்கு ஆண்டு வரக்கூடிய ராமனுடைய தங்கை அழகு சூர்பனங்கை என்று விளக்கப்பட்டு விட்டது. ஆனா தம்பி அழகு சூர்பனங்கை அது மட்டும்தான் உனக்கு தெரியும் தம்பி. அருமை தருமை மங்கை மறந்தேன் சொல்லக்கூடிய 4வது வருத்து வயதுக்கு வந்து எனக்கு திருமணமும் ஆகிவிட்டது. வயசுக்கு வந்தியா? சொந்த தங்கச்சி வயசுக்கு வந்து எனக்கு கேட்டு வந்தா வந்து ஜான்சாதான் கோடு போட்டு வச்சு போடு. அது உனக்கு என்ன வயசு வச்சா அந்த பாட்டியா உன் மாமேல எண்ணெய் கேட்டு தான் வந்தான். திருமணம் ஆகிவிட்டது. நீ கணவர் பேர் என்ன தெரியுமா? எனக்கு காதல் கல்யாணம். காதல் பத்தி கல்யாணம் பண்ண தம்பி முகத்தை லவ் பண்ணலாமா? அந்த முகத்தை லவ் பண்ண சொன்னா தலையில அந்த முகத்தை பார்த்துதான் லவ் பண்ணாரு. மணியம்மா பாவம் நம்ம விட்டு போயிட்டாங்க. ஆமா தம்பி திருமணம் ஆகிவிட்டது. காதல் கல்யாணம் பண்ணு. உங்க வீட்டுக்காரு பேரு என்னன்னு கேட்டியா? சொன்னதான் தெரியும் தம்பி. என்னுடைய பிராணபதி பேரோ விச்சுத்தவன். பாத்தீங்களா வீட்டுக்கார பேர் விடிச்சு விட்டான். நீ தெளிவா சொல்லியம்மா காதல் விடிச்சு விட்டான். ஐயோ விச்சு உள்ள ஒண்ணு உள்ள தம்பி அதான் ஒரு தடவை சொல்லணும். 10 வாட்டி சொன்னா மெண்டராயிடும். அதான் விச்சுத்தவன். அவரு திருமணம் செய்து இருதலியா தம்பி அவர் கல்யாணம் பண்ணுவாரு. காதலிச்சு கல்யாணம் பண்ணிடு. இந்த சேதி எங்க அண்ணன் இருக்காரு பாரு தென்னிலைக்கு ஆண்டு வரக்கூடிய ராவணன். அவருக்கு தெரிஞ்சு விட்டது. ஆமா தம்பி தெரிஞ்சு போச்சு அவருக்கு. தெரிஞ்சு விட்ட உடனே
அவர் போராட்டு வராரு, சண்டைக்கு வராரு. அப்படியே காலை பிடிச்சேன். அண்ணா எங்க வீட்டுக்காரர் எது பண்ணாதே, எது பண்ணாதண்ணா. யாரு எப்படின்னா பண்ணி என் வீட்டுக்கார பண்ணி எது பண்ணாத. யார வேணாலும் எப்படி வேணாலும் அடிச்சு சாவாடி என்ன வேணாலும் பண்ணு, எங்க வீட்டுக்கார விட்டுறண்ணா அப்படின்னு காலை பிடிச்சேன். அதுக்கு எங்க அண்ணா சொல்றாரு, யாரு ராவணன், அவர் சொல்றாரு, தங்கா சூப்பர் தங்கா, என்னை எதிர்த்தவன் யாரோ எவனா இருந்தாலும் சரி, அது தங்கச்சி வீட்டுக்கார சாண்டா குடிச்சா விடணும். என்ன அடிபடித்தால் விட்டுடுவேன். எப்படி என்கிட்ட போர்த்து கொடுத்தா? ஆமா, என்ன அடிபடித்தால் விட்டுடுவேன். ஆனா என் கூட எதிர்த்து நின்னா போர்த்து அவனை சிறுத்தாத பண்ணிடுவேன் அவன் சொல்லிட்டு வந்தா தம்பி. அதே மாதிரி எங்க அண்ணனை பார்த்து யாரும் எதிர்த்து நிற்கவில்லை. என்னுடைய பிராணபதி இருக்கின்றாரு, என்னுடைய கணவர் இருக்கின்றாரு, அவர் தான் எதிர்த்து நிற்கிறார். நின்ன உடனே அவரை சிறுத்தாக செய்து விட்டார். செய்து விட்ட உடனே அப்போது 6 மாதம் கர்ப்பிணி பெண்ணா இருக்கா. யாருக்கு? பக்கத்து 6 மாசம் கர்ப்பிணி வீட்டுக்காரன் அண்ணன் இது பண்ணான். 6 மாதம் கர்ப்பமா இருக்கன்னு எங்க வீட்டுக்கார வித்துத்து இருக்காரு, அவருக்கு தான் கர்ப்பமா இருக்கு. தம்பி கர்ப்பமா இருந்த உடனே எங்க வீட்டுக்காரே கொண்டு விட்டாரு என்னுடைய அண்ணன். அப்படி என்று நான் உயிரோட இருந்தா என்னுடைய எண்ணி கொண்டுடுவான். வயிற்றில் வரக்கூடிய பிள்ளையை கொண்டு விடுவான். அப்படி என்று அப்போது தண்டகாரி வந்தேன். தண்டகாரியவன வந்து அங்கவே பிள்ளை பெற்றெடுத்து உடனே அப்பொழுது சகலானமானது என் பிள்ளை கேட்கிறான், அம்மா நீ மட்டும் இருக்க, நீ மட்டும் தாயார் எனக்கு இருக்க, எனக்கு தந்தை இல்லையே, தந்தை யாரம்மா? ஆமா தப்புக்குமார் கேட்ட உடனே கேட்டதற்கு அதுக்கு நான் சொன்னேன், உன்னுடைய தந்தை யார் தெரியுமா? உன் தந்தை தான் வித்துத்தவனை என் அண்ணனா வெளிக்கு வரக்கூடிய தாய் மாமன், உனக்கு தாய் மாமன் கொன்று விட்டானப்பா அப்படி சொன்ன உடனே அதற்கு என் மகன் சொல்றான், எங்க அப்பாவை கொண்டவனை என் மாமனை நான் மடிக்காத விட மாட்டேன் அப்படின்ட்டு அப்பவே தபத்தில் வந்த உடனே அவன் மீது புற்று ஏறி விட்டது. உட்காந்து தபையாரோட புத்து மேல உட்காந்து. ஆமா, புற்று ஏறி விட்ட உடனே ஆனா நான் எதுக்காக தெரியுமா தண்டகாயின்னு வரவேன் அடிக்கடிக்கு. ஆமா எங்க அண்ணன் இருக்காரு பாரு, கரந்துச்சினாரி, அவரை பார்க்க வர சாக்கா என் மகன் இருக்கிறான் ஜம்புகுமார், அவனை பார்ப்பதற்காக தான் நான் வருகிறேன். ஆனா இன்றைய தினத்தில் அண்ணாருக்கு சாப்பாடு கொடுத்து விட்டேன். ஆனா மகனை பார்க்க போலாமா? சரி வாங்க போலாம். பஞ்சவடி இருக்கக்கூடிய இதோ ராமபிராந்தர் பா
அன்னை சொல்லை தல்லாமல் பயண செய்ய நாங்கள் புறப்பட்டு